வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். மத்திய பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு, இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்று போராட்டம். பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமானதா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டுமானதா? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி டிஸ்சார்ஜ், மீண்டும் புழல் சிறையில் அடைப்பு. டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டி, மதுரையை வீழ்த்தி கோவை அணி வெற்றி. தமிழகத்தில் 29ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை மக்களவையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். இந்த நிலையில் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு எதிரான பாரபட்சமான பட்ஜெட் என்று பல கட்சிகள் தெரிவித்திருந்த நிலையில் மத்திய பட்ஜெட்டை எதிர்த்து இன்று நாடாளுமன்றத்தில் போராட்டம் நடத்த எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணி முடிவு செய்துள்ளது. முன்னதாக டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் ராகுல் காந்தி, வேணுகோபால், திமுக எம்பிக்கள் TR பாலு, திருச்சி சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மத்திய பட்ஜெட் குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தின் முடிவில் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். அதன்படி எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்று காலை 10:30 மணிக்கு நாடாளுமன்ற வாயிலில் தங்கள் போராட்டத்தை தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமானதா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டுமானதா என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2024ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்தும் சலுகை அறிவிப்புகளாக மட்டுமே அமைந்துள்ளதாக கூறினார். பீகார், ஆந்திரா என்ற 2 மாநிலங்கள் மட்டும்தான் இந்தியாவில் உள்ளனவா? இதர மாநில மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்கவில்லையா அல்லது வரி செலுத்தவில்லையா என்று கேள்வி எழுப்பிய அவர், நாட்டிலேயே ஆந்திராவில் மட்டும்தான் பின்தங்கிய மாவட்டங்கள் உள்ளதா, தமிழ்நாட்டில் இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்கவில்லை என்பதால் தொடர்ச்சியாக பழிவாங்குவதைப் போலவே ஒவ்வொரு பாஜக ஆட்சியின் நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாக கூறினார். பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமானதா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டுமானதா என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் உள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு ECG, எக்கோ, எக்ஸ்ரே போன்ற பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. இதில் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் 2 நாள் சிகிச்சைக்கு பிறகு செந்தில் பாலாஜியின் உடல்நிலை சீரானதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு மீண்டும் அவர் புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். TN கிரிக்கெட் போட்டியில் மதுரையை வீழ்த்தி கோவை அணி வெற்றி பெற்றுள்ளது. 8வது தமிழ்நாடு பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நெல்லை சங்கர் நகரில் உள்ள இந்தியா சிமெண்ட்ஸ் மைதானத்தில் நடந்து வருகிறது. இந்த நிலையில் 22வது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கோவை கிங்ஸ் அணி முன்னாள் சாம்பியன் மதுரை பேந்தர்ஸுடன் மோதியது. இதில் டாஸ் ஜெயித்த மதுரை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட்டிங் செய்த கோவை அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுக்கு 163 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 164 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மதுரை அணி 20 ஓவர்களில் 120 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் கோவை 43 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. தமிழகத்தில் 29ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இன்று முதல் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இன்று முதல் 27ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தமிழகத்தில் உள்ள 50% பொறியியல் கல்லூரிகளில் முழுநேர பேராசிரியர்கள் நியமனத்தில் மோசடி நடைபெற்றிருப்பதாக அறப்போர் இயக்கம் தெரிவித்துள்ளது. சென்னையில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகள் சேர்ந்து மோசடியில் ஈடுபட்டுள்ளது குறித்த தரவுகளை அறப்போர் இயக்கம் சார்பில் வெளியிடுவதற்கான செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் CAI அப்ளிகேஷன் இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி கடந்த 2023-24 ஆண்டு கல்வியாண்டில் தகுதியற்ற நூற்றுக்கணக்கான கல்லூரிகளுக்கு அனுமதி அளித்து மோசடி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் தமிழகத்தில் உள்ள 50% பொறியியல் கல்லூரிகள் முழுநேர பேராசிரியர்கள் நியமனத்தில் மோசடி நடைபெற்றிருப்பதாகவும் அறப்போர் இயக்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மோசடியில் ஈடுபட்ட பேராசிரியர்கள், அதிகாரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகள் மீது தமிழக அரசு மற்றும் உயர்கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறப்போர் இயக்கம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய முழுநேர பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் முனைவர் சி சுரேஷ்குமார், டாக்டர் சி சுரேஷ்குமார், அவர் ஆதித்யா இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறாரு, ஸ்ரீ கிருஷ்ணாவில் ஒர்க் பண்ணுறாரு, ஆதித்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறாரு, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி செங்கல்பட்டில் வேலை செய்கிறாரு, ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரத்தில் வேலை செய்கிறார். அதே வகையில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜே ராமகிருஷ்ணன் 5 கல்லூரிகளில் வேலை செய்கிறார். அங்கே வேலை செய்யக்கூடிய ராமகிருஷ்ணன் ஒரே சமயத்தில் இன்னொரு 4 கல்லூரியிலையும் கூடுதலாக வேலை செய்கிறார். தானேஷ் அகமது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஏஆர்ஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திருவாரூர், அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் காஞ்சிபுரம், அப்புறம் தனலட்சுமி தாகூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம், இந்த 5 கல்லூரிகளில் வேலை செய்கிறதா இருக்கிறார். அதுக்கு அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 14வது பேஜில் பார்த்தீங்கன்னா 8 கல்லூரிகளில் வேலை செய்கிறார். டாக்டர் எஸ் கண்ணன், அவர் தனலட்சுமியோடு சேர்த்து ஜிகேஎம்மில் வேலை செய்கிறாரு, கதிர் காலேஜில், எம்இடி கன்னியாகுமரி, மாதா இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், முகமது சதக் செங்கல்பட்டு, ரங்கராஜ் வரதராஜ் விருதுநகர், டிஜேஎஸ் இன்ஜினியரிங் திருவள்ளூர். இந்த எல்லா விவரங்களும் அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் இது நீங்களே பார்க்க முடியும். எப்படி பார்க்கலான்றது இப்போ நம்ம பார்க்குவோம். அந்த வெப்சைட்டில் போய் அஃபிலியேஷன் ஒரு டேக் இருக்குது. CAIயோட வேலை என்ன? இங்கே இவ்வளோ மாணவர்கள் படிக்க போகிறாங்க, வர்றதுக்கு முன்னால் இவ்வளோ ஆசிரியர்கள் இருக்கணும், இவ்வளோ மாணவர்கள் வரப்போகிறாங்க, இவ்வளோ லேப் ஃபெசிலிட்டி இருக்கணும். இதை பார்த்து தகுதியாக கொடுக்க முடியாத அவங்களாம் அந்த பிரிவு எதுக்கு? CAI எதுக்கு? அந்த வேலையே செய்யலைன்னா அந்த பிரிவு எதுக்கு? அப்போ அந்த டைரக்டர் தான் இங்கே கேள்விக்கு உட்படுத்தப்படுறார். இந்த கல்லூரி நிர்வாகிகள் மீதும் விசாரிக்கப்படணும். புதுச்சேரி பட்ஜெட்டுக்கு மத்திய பாஜக அரசு ஒப்புதல் வழங்காமல் மோடி அரசாங்கம் புறக்கணிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரி அரசை மோடி அரசாங்கம் தொடர்ந்து வஞ்சித்து வருவதாகவும், காங்கிரஸ் ஆட்சியில் என்ன நிலை நீடித்ததோ அதே நிலைதான் தற்போதும் நீடித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்பட வேண்டிய 66 திட்டங்களில் 32 திட்டங்கள் மட்டுமே செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும், தற்போது உருவாகியுள்ள புதுச்சேரி பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்காமல் புறக்கணிப்பதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். மொத்தம் 1000 கோடி ரூபாய் திட்டத்தில் மாநில அரசிலிருந்து 200 கோடி ரூபாயும் மத்திய அரசு 200 கோடி ரூபாயும் போட்டு 400 கோடி ரூபாய்க்கு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினோம். ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பொலிவுறு நகரம் திட்டத்திற்கு இதுவரை ஒரு பைசா கூட ஒதுக்கவில்லை. அந்த திட்டத்தினுடைய அடிப்படை கருத்து, மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் 100 கோடி ரூபாய் கொடுக்கும், மாநில அரசு 100 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும். திருத்தணியில் அமைந்துள்ள அம்மா உணவகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையம் அருகில் அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு தினமும் இட்லி, பொங்கல், வடை, மதிய நேரங்களில் தயிர் சாதம் மற்றும் சாம்பார் சாதம் மிக குறைந்த விலைக்கு வழங்கப்படுகிறது. இதில் தினமும் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள், பயணிகள், கூலி தொழிலாளர்கள் மற்றும் ஆட்டோ தொழிலாளர்கள் உணவு அருந்துகின்றனர். இந்நிலையில் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் அம்மா உணவகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்களின் இருப்பு விவரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு தொழிலாளர்களிடம் குறைகளை கேட்டறிந்து அம்மா உணவகத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்று உறுதியளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட எஸ்பிக்கள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட எஸ்பிக்கள் பங்கு பெற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தென்மண்டல IG பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் குற்ற தடுப்பு சம்பவங்களில் தீவிரம் காட்ட வேண்டும் எனவும், பொதுமக்களின் புகார்களை அலட்சியம் செய்யக்கூடாது எனவும், எவ்வித பாரபட்சமும் காட்டாமல் வழக்குகளை விசாரிக்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகள் வழங்கப்பட்டது. மேலும் காவல்துறை மீதான மரியாதை பொதுமக்கள் மத்தியில் பாதிக்காத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கப்பட்டது.
திருவண்ணாமலையில் பல காலமாக சேதமடைந்துள்ள சாலையை சீர் செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள VKM பாபா தெருவில் கழிவுநீர் கால்வாய்களின் சிமெண்ட் பலகைகள் சேதம் அடைந்துள்ளது. இந்நிலையில் இந்த சாலையை பயன்படுத்தும் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் பல சமயங்களில் சிறு மாணவர்கள் கழிவுநீர் கால்வாயில் விழும் சம்பவங்களும் நடந்துள்ளது. இதனால் சேதமடைந்த பகுதியை உடனடியாக சீர் செய்து தர வேண்டும் என அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நகரம் 24 வார்டு உள்ளது. இந்த வார்டு வந்து VKM பாபா சாஹிப் தெரு. இந்த சாலை பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய காவாய், கழிவுநீர் காவாய் மேலே 10 பதிக்கு உள்ள ஸ்லாப் வந்து பழையதடைந்து, இந்த சாலையில் பார்த்தீங்கன்னா இந்த சாலை வந்து 4 தெருவை இணைக்கக்கூடிய பகுதியாக உள்ளது. இந்த சாலை வழியாக அடிப்படை வசதிக்காகவும் பள்ளி மாணவர்களும் பெரியோர்களும் இந்த சாலையை கடந்து வருகிறார்கள். இந்த சாலையில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்ல வேண்டாம் 200க்கும் மேற்பட்டோர் இந்த சாலை டெய்லியும் பயன்படுத்துகிறார்கள். இந்த சாலையை உடனடியாக நகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு பள்ளி மாணவர்கள் எதுவும் உயிரிழப்பும் எதுவும் தாமதமாவதற்கு முன்பு உடனடியாக இந்த சீரமைக்க வேண்டும். அதே போல் இந்த நகராட்சி வார்டு அருகாமை இருக்கக்கூடிய 2 வார்டுகள் இணைப்பு இருக்கிறதால் போட்டியில் இந்த வார்டு உறுப்பினர் செய்ய வேண்டுமா, அந்த மாற்று உறுப்பினர் செய்ய வேண்டுமா என்று இந்த நகராட்சி வார்டு உறுப்பினர்கள் இந்த காவாய் சீரமைக்காமல் அப்படியே உள்ளது. இல்லை என்றால் இந்த நகராட்சி முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நகராட்சி முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியில் சுமார் 22 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஏரிகள் தூர்வாரும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வட்டார மணவெளி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வளர்ச்சி திட்ட பணிகள் தொடங்கப்பட்டது. அதன்படி ஆண்டியார்பாளையத்தில் உள்ள அள்ளிக்குட்டை வாய்க்கால், மலட்டாறு வாய்க்கால் போன்ற பகுதிகளில் தூர்வாரும் பணிகள் தொடங்கப்பட்டது. மொத்தம் 22.52 லட்சம் ரூபாய் மதிப்பில் நடைபெறும் இப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன், உதவி பொறியாளர் ராமன் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் தமிழ்நாடு அரசு 13 துறைகளில் முதலிடம் பிடித்ததாக வெளிவந்த நிதி ஆயோக் அறிக்கையை எதிர்த்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கூடிய கட்சி சார்பற்ற விவசாயிகள் நெற்றியில் பட்டை நாமம் போட்டும் கைகளில் பிச்சை பாத்திரம் ஏந்தியும் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிதி ஆயோக் குழுவின் அறிக்கையில் தமிழகம் 13 துறைகளில் முதலிடம் என்ற கருத்து உண்மைக்கு மாறான ஆய்வு என்றும் மத்திய அரசு மீண்டும் மறு ஆய்வு நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டம் போலியாக செயல்படுகிறது என்றும் அனைவருக்கும் கழிப்பறை வழங்கும் திட்டமும் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்தனர். கோவில்பட்டி அருகே ஆதி திராவிடருக்கு வழங்கப்பட்ட இடத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து மீட்டுத் தர கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தமிழக அரசால் ஆதி திராவிட சமுதாயத்துக்கு என வழங்கப்பட்ட 14 குடியிருப்பில் ஒரு குடியிருப்பு மற்றும் அதன் அருகே உள்ள நிலத்தையும் மற்றொரு சமுதாயத்தை சேர்ந்த நபர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆக்கிரமிப்பு செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் பெஞ்சமின் பிராங்க்லின் தலைமையில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் சரவண பெருமாள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். பொன்னேரியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிட வலியுறுத்தி கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பிண்டி அருகே உள்ள கண்ணம்பாக்கம் கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இலவச வீட்டுமனை பட்டாவை வழங்க கோரி அப்பகுதி மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் அடுத்து வரவிருக்கும் மழைக்காலத்திற்கு முன்பாகவே அதிகாரிகள் பட்டா வழங்கிட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொன்னேரி சார் ஆட்சியர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் இந்த சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். திருவண்ணாமலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாய சங்கத்தினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் காட்டு விலங்குகள் விவசாய நிலங்களுக்குள் நுழைந்து சேதப்படுத்துவதை தடுக்கும் வகையில் மின்வேலி அமைப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் வனவிலங்குகளால் ஏற்படும் உயிரிழப்புக்கு ரூபாய் 25 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்பட பல கோரிக்கைகள் முன்வைத்து கண்டன கோஷங்களை எழுப்பப்பட்டது. இதில் விவசாய சங்கத்தின் மாவட்ட தலைவர் வெங்கடேசன், சிபிஎம் மாவட்ட செயலாளர் சிவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விவசாயத்தை பாதுகாக்க தமிழக அரசு நடவடிக்கை மாநில தைரிய போராட்டம்
புதுச்சேரியில் 24 லட்சம் ரூபாய் செலவில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட GN பாளையம்பேட்டையில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சுற்றுச்சுவர் கட்டுதல் மற்றும் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. சுமார் 23,56,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் இப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தொடங்கி வைத்தார். இதில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூரில் கிராம நிர்வாக அலுவலர்கள் திடீர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் தொண்டமாநத்தம் கிராம நிர்வாக அலுவலரை பணி இடைநீக்கம் செய்த கடலூர் கோட்டாட்சியரை கண்டித்து தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். மேலும் பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டையில் அமைந்துள்ள செல்வ கணபதி இருவாயி அம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள துளையானூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் செல்வ கணபதி, ஊமை கருப்பர், தொட்டிச்சி அம்மன், இருவாயி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் நடைபெறும் திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிவாச்சாரியர்கள் திருவிளக்கு மந்திரம் மோதி வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து சிறப்பு அபிஷேக பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி வழிபட்டனர். செஞ்சி அருகே உள்ள விஷ்ணு துர்க்கை அம்மன் கோவிலில் 33ஆம் ஆண்டு ஆடி பௌர்ணமி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியம் புதுப்பாளையத்தில் பிரசித்தி பெற்ற விஷ்ணு துர்க்கை அம்மன் கோவில் உள்ளது. தரைமட்டத்திலிருந்து சுமார் 1000 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த கோவிலில் 33ஆம் ஆண்டு ஆடி பௌர்ணமி திருவிழாவையொட்டி பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இதில் பம்பை உடுக்க இசைத்தவாறு ஏராளமான பக்தர்கள் இரவு முழுவதும் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் துர்க்கை அம்மனை தரிசனம் செய்தனர். அம்பாசமுத்திரத்தில் அமைந்துள்ள அகத்தியர் கோவிலில் தெப்ப தேரோட்ட விழா சிறப்பாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் உள்ள சின்ன சங்கரன் கோவிலில் தேரோட்ட விழா சிறப்பாக நடைபெற்றது. அகஸ்தியர் கோவில் தெப்பக்குளத்தில் இருந்து தொடங்கிய இந்த தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் இதில் சங்கரலிங்க சுவாமி, கோமதி அம்மாள் தெப்பத்தேரில் உலா வந்தனர். தெப்ப தேரோட்ட நிகழ்ச்சியில் சின்ன சங்கரன் கோவில் அறங்காவலர் நிர்வாகிகள் மற்றும் அகத்தியர் கோவில் அறங்காவலர்கள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். செஞ்சியில் அமைந்துள்ள மகா மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மகா மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவையொட்டி அம்மனுக்கு கோபூஜை, கணபதி ஹோமம், அஷ்டபந்தன சமர்ப்பணம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விமான கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கடலி மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறையில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் 7ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கழனிவாசல் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் 7ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம், கிருஷ்ணன் தூது, அரவான் பலியிடுதல், வரலாறு சிறப்புமிக்க நிகழ்வுகள் உள்ளிட்டவை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பால் காவடி, பன்னீர் காவடி, அழகு காவடி எடுத்து பக்தர்கள் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து வான வேடிக்கைகளுடன் வீதி உலா கொண்டு சென்றனர். திடீர் மின்கட்டண உயர்வை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள் குறித்து தொகுப்பாக காணலாம். புதுக்கோட்டையில் திலகர் திடலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன போராட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு 3வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. அதேபோன்று அனைத்து வரிகளையும் உயர்த்தி தமிழக மக்களை வஞ்சிக்கும் திறனற்ற அரசாக திமுக அரசு உள்ளதாகவும் மின் கட்டணத்தை உடனடியாக குறைக்க கோரியும் 100க்கும் மேற்பட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் வீரமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி கண்டன போராட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் அமமுக சார்பில் மின்கட்டண உயர்வை கண்டித்து பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து துணை பொதுச் செயலாளர் மாணிக்க ராஜா தலைமையில் வடக்கு மாவட்ட செயலாளர் வினோத் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மின்கட்டண உயர்வு மற்றும் அனைத்து வரிகளையும் உயர்த்தி திமுக அரசு தமிழக மக்களை வஞ்சிப்பதாக கூறி திமுக அரசுக்கு எதிராக பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் முனிச்சாலை தினமணி டாக்கீஸ் சந்திப்பு பகுதியில் திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குறிப்பாக அண்மையில் தமிழகத்தில் மின் கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆளும் திமுக அரசை கண்டித்தும் மின் கட்டண உயர்வை கண்டித்தும் நியாய விலை கடைகளில் பாமாயில் மற்றும் பருப்பு வகைகள் தற்போது வரை வழங்காததை கண்டித்தும் பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரியும், அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரியும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முன்னாள் அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட ஏராளமான அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டும், சில பெண்கள் மின் கட்டண உயர்வை குறிப்பிடும் வகையில் மின் விளக்குகளை கையில் ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் முனியசாமி தலைமையில் மின் கட்டண உயர்வை கண்டித்து மண்ணெண்ணெய் விளக்குடன் போக்குவரத்து பணிமனை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் முனியசாமி பேசும்போது, திமுக ஆட்சி அமைந்ததில் இருந்து மின்சார கட்டணம் முதல் சொத்து வரி மற்றும் ஏராளமான பொருட்களுக்கு விலைவாசி அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். இதில் ஒன்றிய செயலாளர் மருது பாண்டியன், நகர செயலாளர் பால்பாண்டி உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மத்திய பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு, இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்று போராட்டம். பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமானதா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டுமானதா? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி டிஸ்சார்ஜ், மீண்டும் புழல் சிறையில் அடைப்பு. TNPL கிரிக்கெட் போட்டி, மதுரையை வீழ்த்தி கோவை அணி வெற்றி. தமிழகத்தில் 29ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைத்திருங்கள். நன்றி, வணக்கம்.